தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வெஞ்சன்ஸ் படத்தோட விமர்சனம். வெஞ்சன்ஸ் படத்துல யாரு கதாநாயகர், யாரு கதாநாயகின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகர்னு யாரும் கிடையாதுங்க. கதாநாயகி அபர்நிதி. உண்மையா அருமையான ஒரு கேரக்டர் எடுத்து அந்த பொண்ணு பண்ணியிருக்குது. அபர்மதி அபர்நதி தான். ஓகேங்களா? இளவரசர் இருக்காரு, ஜான் விஜய் இருக்கிறாரு, லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஒய்ஜி மகேந்திரன் இருக்காரு, காளி வெங்கட் இருக்கிறாரு, சரவண சுப்பையா இருக்கிறாப்புல, சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கிறாப்புல, சாய் தன்யா இருக்கிறாப்புல, டி.எம். கார்த்திக், மிப்பு எல்லாரும் இருக்காங்க. இது இல்லாம விசித்திரன், நம்ம சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு முக்கியமான ரோல் 4 ஹீரோல ஒருத்தர் நடிச்ச விசித்திரனும் இதுல இருக்கிறாப்புல. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட்டு 2 மணி நேரம் 29 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம் படம். அது இந்த வெஞ்சன்ஸ் என்ன கதை என்ன களம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா இன்னைக்கு நடக்கிற பாலிடிக்ஸை, நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் நடக்கிற பாலிடிக்ஸை, அதுவும் இந்தியா தமிழகத்தின் மீது வச்சிருக்கிற அக்கறை சக்கரை இதையெல்லாம் வேற மாதிரி காமிக்கிற ஒரு பாலிடிக்ஸை 1942 நடக்குது. அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்கிறாங்க. அதுல அபர்மதி ஐஏஎஸ் ஆபீசரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அங்கிருந்து பிரைம் மினிஸ்டரால ஸ்பெஷல் ஆபீசரா தமிழகத்தை கண்காணிக்க, தமிழகத்துக்கு சில கடமைகளை செய்ய அனுப்பப்படுகிறார் அபர்நதி. வந்த இடத்துல இளவரச முதல்வர் அவரை தாண்டி இவர் செயல்படுறது பிடிக்காம இவரை ஒதுக்கி வைக்கிறாரு. இளவரசர் இவர் எப்படி எதிர்த்து நிற்கிறாரு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லிவிங்ஸ்டன் எதிர்கட்சி தலைவர், அவரை இவர் எப்படி என்ன பண்றாரு எது பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜான் விஜய், அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு பாலமா இந்த பொண்ணை ஆட்டி வைக்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு கட்டத்துல அவருக்கும் கட்டுப்படாம அபர்நிதி சில விஷயங்கள்ல இறங்க, அது எப்படி தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. கூடவே ஒய்ஜி மகேந்திரன் கொஞ்ச நேரமே வந்தாலும் அருமையான ஒரு ரோல். அது மாதிரி காளி வெங்கட் அபர்நதியோட அப்பாவா வந்து மகள் கையாலேயே இறக்குறாரு. ஏன் இறக்குறாரு, எதுக்காக இறக்குறாரு, ஏன் அந்த பொண்ணு அவரை கொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணி அப்படிங்கிற கேரக்டர்ல அந்த பெண் கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன், வேணி, ஆனா வேணிங்கிற பேர்ல பெரிய லெவல்ல படிச்சு அப்பா இல்லைன்னாதான் அந்த இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி இறங்கி ஐஏஎஸ் முடிச்சு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து பின்னாடி இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தன்னை ஒரு பொலிட்டீஷியனா மாத்திக்க முயற்சி பண்றப்போ அவருக்கு கிடைக்கிற அடி, அதுல இருந்து அபர்நதி மீண்டாரா, நாட்டுக்கு நல்லது செய்ய அவர் இவ்வளவும் செஞ்சாரா, இல்ல கெடுதல் எதுவும் பண்ண நினைக்கிறாரா அப்படிங்கிறது வித்தியாசமா ஒரு ரூபம் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த வெஞ்சன்ஸ். யார் மீது யாருக்கு வெஞ்சன்ஸ்? அபர்நதிக்கு ஏன் முதல்வர் மீதும் எதிர்கட்சி தலைவர் மீதும் வஞ்சன்? இந்திய பிரதமருக்கு ஏன் முதல்வர் மீதும் எதிர்கட்சி முதல்வர் மீது வஞ்சன்ஸ்? அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமா ஒரு உறுப்பா அப்படியே சொல்லியிருக்குது. சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கிறாரு, சாய் தன்யா இருக்காங்க, டி.எம். கார்த்திக் இருக்காங்க, மிப்பு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி விசித்திரன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல வந்து அடி வாங்கி சாகுறாரு. இப்படி நிறைய கேரக்டருங்க இந்த படத்துல. ஆனாலும் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் வெஞ்சன்ஸ் படம் ரசிகர்களோட கன்ஜக்ஷன் ஆகுமா அப்படின்னா, 1942 கதையை போட்டு இன்னைய பாலிடிக்ஸை பேசியிருக்கிறது இல்லை, ஓரளவு கன்ஜக்ஷன் ஆகி வெஞ்சன்ஸ் ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு வெஞ்சன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா சில இடங்கள் ரொம்பவே புரியாத மாதிரி இருக்கு இந்த படத்துல. அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏசி ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல இந்த படத்தை ராகுல் அசோக் எழுதி இயக்கி இருக்கிறாரு. அருமையான கான்செப்ட், வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாரு. ஆனா காட்சிப்படுத்தல சில இடங்கள் பல இடங்கள்ல ரசிகர்களை படுத்திடுறாரு. கார்த்திக் ராஜாவோட மியூசிக் படத்துக்கு பெரும் பலம். அது மாதிரி ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஜிஆர், அவரும் பிரமாதமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. பின்னணி இசை அவரு, பாடல்கள் இசை கார்த்திக் ராஜா, ஏஜிஆர் பின்னணி இசை, ஏபி அசோக்குமார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர், எம்.எஸ். பிரபு கேமராமேன். கேமரா தாங்க கண்ணில் ஊத்திக்கலாம். அது மாதிரி இம்ரானோட படத்தொகுப்பும் இந்த படத்துக்கு வேற லெவல்ல உறுதியை புரிஞ்சிருக்குது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த வெஞ்சன்ஸ் ரசிகர்களை சில இடங்கள்ல வச்சு செய்து, சில இடங்கள்ல ஆமால அப்படின்னு யோசிக்க வைக்குது. அப்படிங்கிற விதத்துல இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன்.